வணக்கம். நான் டாக்டர் நந்தினி, ஆயுர்வேத மருத்துவர். நம்முடைய ஆயுளை நீட்டிப்பதற்கும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கும், ஆயுர்வேதத்தில் நாம் அன்றாட கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் தினச்சரியம் அப்படின்ற பேர்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பதிவுல நாம் தாம்பூல சேவனம், அதாவது முறையா எப்படி இந்த வெற்றிலை பாக்கு பயன்படுத்துவது, இதனுடைய பயன்கள், பக்க விளைவுகள், யார் இதை சாப்பிடக்கூடாது ஆகியவற்றை பார்க்கலாம். தாம்பூலம் செய்ய தேவையான பொருட்கள்: தாம்பூல இலை முழுமையாக வளர்ந்தது, புதியது 1 அல்லது 2, அரை டீஸ்பூன் ஜாதிக்காய், உண்ணக்கூடிய கற்பூரத்தின் பொடி, பாக்கு, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், கங்கோலா அதாவது வால்மிளகு, இத்துடன் பெருஞ்சீரகம், புதினா போன்ற பல பொருட்கள் சுண்ணாம்பு தூளுடன் சேர்க்கப்பட்டு உட்கொள்ளலாம். தாம்பூலம் நற்பயன்கள்: சாப்பிட்டு முடித்தவுடன் கஃபதோஷம் ஆதிக்கம் ஏற்படும். இந்த தாம்பூலம் எடுப்பதன் மூலம் கஃபாவை சீரான நிலையில் வைத்திருக்க உதவுகிறது மற்றும் வாயை புத்துணர்ச்சியாக்கி சுத்தப்படுத்துகிறது. உமிழ்நீர் சுரப்பை தூண்டுகிறது. இது ஆன்டிஹெல்மந்திக், இயற்கை கிருமி நாசினி, கார்டியோடானிக், பாலுணர்வு, நட் டானிக் போன்ற குணங்களை உடையது. தோஷங்களை இயல்பான இயக்கத்தை எளிதாக்குகிறது. தொண்டைப்புண், இரும்பல், ஆஸ்துமா, பல்வலி ஆகியவற்றில் பயனுள்ளதாக அமைகிறது. நாள்பட்ட சிறுநீரக கோளாறுகள் மற்றும் டைசூரியாவில் குறிக்கப்படுகிறது. தாம்பூலம் அதிக பயன்படுத்துவதால் உடல் பலவீனம், வெள்ளரி போதல், கண் கோளாறு, உஷ்ணரோகா போன்றவற்றுக்கு வழிவகுக்கிறது. தாம்பூலம் நிராகரிக்கப்படுவோர்: கண் நோய்கள், இரத்த கசிவு, நச்சுத்தன்மை, பித்தாசுர இரத்தப்போக்கு நோய்கள், வறட்சி, காசநோய், மது அருந்துவோர், மயக்கம் மற்றும் மூச்சு திணறல், மெலிதல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாம்பூல சேவனம் முரணாக உள்ளது. தாம்பூலம் நிர்வாக நேரம்: இது உணவிற்கு பிறகு, குறிப்பாக சொல்வதானால் உணவு உட்கொண்ட 24 நிமிடங்கள் பிறகு ஒரு நாளைக்கு 1 முறை அல்லது 2 முறை எடுத்துக்கொள்ளலாம். நன்றி மக்களே, மீண்டும் சந்திப்போம்.